பெண்ணியம்ங்கிற ஒரு வாதத்தை தவறாக புரிஞ்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு கதாநாயகியுமே அந்த பெண் சுதந்திரம் வந்து இதுதான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கதாநாயகனும் சேர்ந்து பயணிக்கிறாங்க, கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அப்படி கல்யாணம் பண்ணிட்டு அவங்க 2 பேர்த்துக்குள்ள கருத்து முரண்கள் வருது. அப்படி அந்த கருத்து முரண்கள் வந்து டிவோர்ஸ் வாங்குற அளவுக்கு போறாங்க. போயிட்டு கடைசியில் என்ன நடக்குதுங்கிறத ஆண் பாவம் பொல்லாதன்னு சொல்லிட்டு ஒரு படம் உண்மையாலுமே ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. சிறை படத்துக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்ச தமிழ் சினிமாவா நான் அந்த ஆண் பாவம் பொல்லாத படத்தை பார்த்தேன். என்னன்னா அவ்வளவு திரைக்கதை அவ்வளவு ரொம்ப சுவாரஸ்யமாக கொண்டு போகிறாங்க. அதாவது அந்த பெண்ணியம்ங்கிற வாதத்தை அந்த கதாநாயகி வந்து எப்படி எடுத்திருக்கிறாங்கிறதுக்கு 2 உதாரணம் அந்த படத்தில் காமிப்பாங்க. ஒன்று வந்து பெரியார் ஃபோட்டோ, அம்பேத்கர் ஃபோட்டோ, அப்புறம் இன்னொரு ஃபோட்டோ வந்து ஜியு போப் ஃபோட்டோ வச்சுருப்பாங்க. அதை வந்து அந்த கதாநாயகி வந்து கார்ல் மார்க்ஸ் ஃபோட்டோன்னு நினச்சிட்டு அவங்க மைண்ட் செட்டில் வச்சுருப்பாங்க. அதை வந்து கதாநாயகன் வந்து சொல்லுவார், இது வந்து கார்ல் மார்க்ஸ் இல்லை ஜியு போப் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அந்த இடத்துலயே அந்த கதாநாயகி வந்து அந்த பெண்ணியம்ங்கிற ஒரு வார்த்தை வந்து தவறாக புரிஞ்சுட்டு போயிட்டு இருக்கிறாங்க அப்படின்ட்டு நம்மளுக்கு ஒரு ஹிண்ட் மாதிரி கொடுப்பாங்க. அப்புறம் 2வது உதாரணம் வந்து அந்த கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி ஹனிமூனுக்கு எங்கே போகலாம் அப்படின்ட்டு கதாநாயகன் கேட்பாரு. அதுக்கு வந்து அந்த பொண்ணு வந்து சொல்லுவாங்க போர்பந்தர் போகலாம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அதுக்கு அப்புறம் அந்த கதாநாயகன் கேட்பாரு, ஏன் போர்பந்தர் போகலாம் அப்படின்னா அந்த பொண்ணுன்ட்டு போர்பந்தர் வந்து அம்பேத்கர் பிறந்த இடம் அப்படிம்பாங்க. அது ஒரு இந்த 2 உதாரணமே அந்த கதாநாயகி வந்து அந்த பெண்ணியம்ங்கிற வாதத்தை வந்து தவறாக எடுத்துட்டு போறாங்க அப்படிங்கிறதுக்கு 2 இன்ட்டு கொடுத்துருப்பாங்க. இதுலயே நீங்க புரிஞ்சுக்கலாம் அந்த பெண் வந்து மெச்சூர் இல்லாம கதாநாயகி வந்து மெச்சூர் இல்லாம அந்த பெண்ணியம்ங்கிற வாதத்தை எடுத்துட்டு போறாங்கன்னு சொல்லிட்டு மேலுமே ரொம்ப சிறப்பா பண்ணியிருந்தாங்க. திரைக்கதையாகட்டும் வசனங்களெல்லாம் ரொம்ப சிறப்பா எழுதியிருந்தாரு. என்னன்னா பெரியார், அம்பேத்கர், அப்புறம் ஜியு போப்பு அதெல்லாம் வச்சு ரொம்ப அழகா சொல்லியிருந்தாங்க திரைக்கதை. 2வது பார்த்தீங்கன்னா அந்த அனுபம் கேர்ன்னு சொல்லிட்டு ஒரு சார்பட்டா பரம்பரை படத்தில் வந்து ஆர்யாவோட அம்மாவா நடிச்சிருப்பாங்க அனுபம் கேர். அவங்க தான் இந்த படத்தில் ஒரு சின்ன ஒரு ரோல் பண்ணியிருப்பாங்க. அந்த ரோல் வந்து அந்த தவறா நினைச்சிட்டு இருக்கிற பெண்ணியத்தை அவங்க பார்வையில் பொது புத்தியில அந்த உடைக்கக்கூடிய ஒரு காட்சியா ரொம்ப அழகா காமிச்சிருப்பாங்க. கட்டாயம் பாருங்க. அதாவது பெண்ணியம்ங்கிறது ரொம்ப சுதந்திரமா இருக்கிறது எல்லாம் பெண்ணியம் இல்லை. அதாவது பெண்களுக்கு வந்து எது தேவையானதோ அதை வந்து அவங்களே பண்றதா பெண்ணியம் அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து ரொம்ப அழகா முன் வச்சுக்கிறாங்க. கட்டாயம் பாருங்க. ஆண் பாவம் பொல்லாதது.